சில சந்தர்ப்பங்களில் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்தரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது, தேவன் அவர்களை வழிநடத்திய போது அவரை மிகவும் பரிசோதித்தார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள். காரணம் என்னவென்றால், இருப்பதை கொண்டு அவர்கள் திருப்திப்படாமல் அடிக்கடி அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை சோதித்தார்கள். தாங்கிக் கொள்ளவே முடியாமல், சரி உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப உங்களுக்கு இறைச்சி தானே வேணும், அவ்வளவுதானே? சரி இந்தாங்க, இறைச்சி உங்களுக்கு தரேன், சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்களுக்காக தேவன் இறைச்சியை கொடுத்தார். அவர்கள் இறைச்சி சாப்பிடுறாங்க, நான்வெஜ். என்னது? என்ன நடந்தது? வற்புறுத்தி தேவனிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயல்கிற போது, பிடிவாதம் பிடிக்கிற போது என்ன நடக்கும்? 106ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தர வெளியிலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். சோதித்துக் கொண்டே இருந்தார்கள். எனவே அவர்கள் கேட்டதை அவர் கொடுத்து விட்டார். என்ன நடந்தது? அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். மாம்சம் வேணும், இறைச்சி வேணும். தேவன் மன்னாவை அருளி செய்தார். பைபிள் ஒரு சந்தர்ப்பத்திலே பார்க்கிறோம், அது தேவ தூதர்கள் புசிக்கிற ஆகாரம் என்று. தேவன் அவர்களுக்கு என்ன ஆகாரம் கொடுத்தார்? தம்முடைய தூதர்கள் புசிக்கிற ஆகாரத்தை கொடுத்தால் அது அவங்களுக்கு பிடிக்கல. மாம்சம் தான் வேணும், நான்வெஜ் தான் வேணும். எங்க இருந்துங்க நான்வெஜ் வரும்? அது வராந்தரத்தில் எத்தனை பேருக்கு? ஏறக்குறைய 30 லட்சம் பேருக்கு நான்வெஜ் வேணுமா? சாதாரணமா பயங்கரமாய் உழைத்தால்தான் இன்று உணவு என்கிற குடும்பங்களிலே வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து சாப்பிடுவோம். அந்த 1/2 கிலோ மாம்சத்தில் கூட என்ன செய்வோம்? உருளைக்கிழங்கு சேர்த்தோ இல்லை வேற ஏதாவது சேர்த்தோ அந்த வைக்கிற குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சமைப்பாங்க. ஏன்னா கறி பீசஸ் ஜாஸ்தி இருக்காதுங்கிறதால. தாயும் தகப்பனும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஸ்மெல் பண்ணிக்குவாங்க. ஆனால் பிள்ளைங்க அதை சாப்பிடும்படி செய்வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்களுக்கு முன் எல்லாமே இருக்கிற போது, கண்களுக்கு முன் எல்லாமே தெரிகிறதுனால இருக்கிற சூழ்நிலையின் அடிப்படையில் வாரத்துக்கு ஒரு தடவை 1/2 கிலோ 1 கிலோவோ கறி வாங்கிக்குவோம். அது கூட சில நேரங்களில் கஷ்டம். ஒரு 75-80 வயசு இருக்கும் ஒரு பெரியவர் ஒரு நாள் எங்கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஐயா நானும் என் மனைவியும் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கோம், சிக்கந்தராபாத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறோம். அதனால ஆலயத்துக்கு வர்றதுக்கு பஸ் ஏறி அப்புறம் ட்ரெயின் ஏறி அடிச்சு பிடிச்சி எங்களால் வர முடியல. அதனால இப்போ நாங்கள் ஆட்டோவில் தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆட்டோவில் வரணும்னா வர்றதுக்கும் போகிறதுக்கும் சேர்த்து ஏறக்குறைய 275-300 ரூபாய் வரைக்கும் ஆயிடும். அதனால இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ கறி வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். அதனால பால் அடிக்கடி குடிப்போம், பெரியவங்களா இருக்கிறதுனால. அவங்க சொன்ன சாட்சியை கவனிங்க. நாங்கள் ஆலயத்துக்கு வரணுங்கிறதுக்காக பால் குடிக்கிறத நிறுத்திட்டோம், அந்த 1/2 கிலோ கறி வாங்குறத கூட விட்டுட்டோம். ஸோ அந்த பெரியவங்களுக்கு இருக்கிற அந்த பக்தியை பாருங்களேன். தேவனுடைய சன்னதிக்கு வரணும். கேட்குறீங்களா? லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கேட்குறீங்களா? ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணுங்கிறதுக்காக தேவையான பண வசதி இல்லாததால ஒவ்வொரு வாரமும் தேவ ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஆசையால நான்வெஜ்ஜையும் பாலையும் சாப்பிட்றத குடிக்கிறத நிறுத்திட்டாங்களாம். அதன் மூலமா சேமிக்க முடிகிற பணத்தை வச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வந்து போறதா சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழல் உனக்கு இல்லையே? தேவன் கருணை காட்டியிருக்கிறாரு, பைக்கு கொடுத்திருக்காரு, நல்ல வாகனத்தை கொடுத்திருக்காரு, நல்ல வீட்டை கொடுத்திருக்காரு. ஆனாலும் கூட தேவ ஆலயத்துக்கு வர்றதுக்கு மாத்திரம் மனசு வர்றதில்லை. ஸோ ஒரு தடவை நம்முடைய இருதயங்களை நாம பரிசோதிக்கணும், பரிசீலிச்சு பார்த்துக்கணும். அவாந்தர வெளி, ஒரு பாலைவனம், அப்படிப்பட்ட இடங்கள்ல அவங்களுக்கு என்ன வேணுமா? நான்வெஜ் சாப்பிடணுமா? எங்க இருந்துங்க நான்வெஜ் கிடைக்கும்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருப்பாங்க, கணவன் மனைவி, ஒரு 1/2 கிலோ மீட்டோ அல்லது ஒரு 1 கிலோவோ. அப்படி இருக்கும்போது 20-30 லட்சம் பேருக்கு மாமிசம் எவ்வளவு தேவைப்படும் யோசிங்க. எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் கூட ஒரு அர்த்தமில்லாத யோசனை, அர்த்தமில்லாத ஆசைகள். இன்னைக்கு கூட நம்மள அந்த மாதிரி இருக்காங்க.
உன்னுடைய வருமானம் எவ்வளவுன்னு தெரியும், ஆனா ஆசைக்கு மாத்திரம் ஒரு அளவே இருக்காது. தம்பிமார் தங்கிமார் கவனிக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மாவுக்கு, அதாவது உங்க வீட்டுக்கு வர்ற மாச வருமானம் என்னன்னு கவனிக்கிறீங்களா? அவங்க சம்பளம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்க ஆசைக்கு மாத்திரம் எல்லையே இருக்காது. எனக்கு பைக் வேணும், சரிப்பா ஒரு 15,000 அது 16,000 ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக். ஐயோ செகண்ட் ஹேண்ட் பைக் எல்லாம் ஆகாது. அப்போ என்ன பைக்? அந்த 1,00,000 பைக் தான் வேணும். ஏண்டா அப்படி? என் ஃப்ரெண்ட் அதை தான் வாங்கியிருக்கான். இது என்ன காலம்னு சொல்றதுங்க? சத்தமா தயவு செஞ்சு கவனிங்க. உன்னுடைய தகுதி அருகதை இவைகள் எல்லாவற்றையும் மிஞ்சி உன்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து நீ தேவனிடத்துல கேட்கிறன்னா ஜாக்கிரதை, அவரை சோதிக்கிற. அவங்க ஒரு காலத்துல அடிமைகள்ங்க. அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் தேவனுடைய மகா கிருபையினாலே, அவருடைய வல்லமையினாலே அடிமைகளாக இருந்த அவர்களை விடுவித்து தாம் வாக்குத்தத்தம் செய்த பூமிக்கு அழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கையில் சந்தோஷமாய் கொண்டாடி செல்ல வேண்டியவர்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுத்தாங்க, சலிச்சுக்கிட்டாங்க. எதுக்காக இந்த முறுமுறுப்பு சலிப்பெல்லாம்? நான்வெஜ்ஜுக்காக. ஒரு காலத்துல ஒரு கொக்கு பரலோகத்துக்கு போச்சான். உடனே கேட்காதீங்க அது எப்படி போச்சு பிரதர் அப்படின்னு. பரலோகத்துக்கு போன கொக்கு அங்க இருக்கிற அந்த பரலோகத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா கீழே வந்துதான். அங்க இன்னொரு கொக்கை பார்த்த உடனே, இன்னொரு பெரிய கொக்கை பார்த்த உடனே, கொக்கு மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல. சரி நீ எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டா, பரலோகத்துல இருந்து வர்றேன் மாமா. பரலோகம் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னா, பரலோகம் எவ்வளவு அழகா இருக்குன்னா, அப்படி பரலோகத்தை பத்தி பயங்கரமா அப்படியே சொல்லி இருக்கும்போது பக்கத்துல இருந்த அந்த கொக்கு எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அது என்ன கேட்டுச்சான்? அங்க ஏதாவது ஆறு குளம் இருக்கா? மீன் கருவாடு ஏதாவது கிடைக்குமாங்க? வாழ்க்கை பூரா அந்த மீன் வாழ்க்கை தான். எங்கிருந்து வந்தேன்னு சொல்ல அந்த கொக்கு? பரலோகத்திலிருந்து, பொன் வீதிகளிலே இருந்து வந்தேன்னு சொன்னா இந்த கொக்குக்கு என்ன வேணும்? மீன். நம்மள சில பேர் இந்த டைப் தான். நம்முடைய பார்வை பரலோகத்தின் மீதுல, பரலோகத்தை குறித்த எண்ணங்களும் நமக்கு இல்லை. எதிர்காலத்தை குறித்தோ, தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற நித்திய ஜீவனை குறித்தோ, நித்திய அந்த ராஜ்யத்தை குறித்தோ நம்மள சில பேருக்கு எண்ணமே கிடையாது. அவங்க எதை பத்தி யோசிச்சிருக்கணும்? பிரயாணத்துல கிடைக்கிற ஆகாரத்துக்காக இல்ல. ஆகாரத்தை தேவன் அருளி செய்கிறார். தினந்தோறும் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தேவன் தந்தார் மன்னா ரூபத்துல. அவங்க 11 நாள்ல போய் சேர்ந்துட முடியும் எங்க? வாக்குத்தத்த பூமி. ஆனா போக முடியல. போக வேண்டிய நேரத்தில் அவங்களால போக முடியல. காரணம் என்ன? அவங்க புத்தி நல்லதா இருக்கலையே. தயவு செஞ்சு கவனிங்க. புத்தி சரியில்லைன்னா வாழ்க்கையும் சரியா இருக்காது. மறந்து போயிடக்கூடாது. எத? புத்தி சரியா இல்லைன்னா வாழ்க்கையும் சரியா இருக்காது. வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்காலம் அற்புதமா இருக்கணும்னா எது அவசியம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் கூட கொஞ்சம் சத்தமா. ரைட். இப்போ நீங்க நான் சொல்றதை சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா என்னோட புத்தி நல்லா இருக்கணும். சொல்றது புரியுதா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா உங்க புத்தி நல்லா இருக்கணும். உங்க புத்தி சரியா இல்லைன்னா வாழ்க்கையும் சரியா இருக்காது, எதிர்காலமும் நல்லா இருக்காது. அவங்களுக்கு அன்னைக்கு புத்தி சரியா இல்லை. அடிமைகளாக இருந்த நம்மை தேவன் விடுவித்து பொன்னான எதிர்காலத்தை அருளி செய்து பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான தேசத்தை நமக்காக தயார் செய்து வைக்க, அதை பற்றி சிந்திக்காமல் என்ன செய்றாங்க? என்ன இந்த உதவாக்கிற யோசனை? தேவையானது இந்த மாதிரி காரியங்களா? தேவையானது மாம்சமும் காய்கறியுமா? ருசிகரமான பதார்த்தங்களா? இதையே அவங்க கேட்கணும். பைத்தியக்காரங்க தானே, பைத்தியக்காரங்களே தான். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். எங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்
மறைந்திருக்கிறது. கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள். என்னவா? நீங்கள் செத்து போயிட்டீங்க. இது என்னங்க புது கதையா இருக்கு? நான் உயிரோடு தானே இருக்கேன். தயவு செஞ்சு கவனிக்கணும். ஒரு காலத்துல நீ ஒரு பாவி, ஒரு காலத்துல நீ குடிகார, ஒரு காலத்துல நீ ஒரு துன்மார்க்கன், திருடன், ஒரு காலத்துல நீ ஒரு பொய்யன். ஆனால் என்று தேவ சந்நிதிக்கு வந்து, ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவ வாழ்க்கையை என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினாயோ, அப்ப தேவன் என்ன செய்தார்? உன்னுடைய பழைய பாவ ரோக வாழ்க்கையை உன்னை விட்டு அகற்றிவிட்டார். உனக்கு ஒரு புது வாழ்க்கையை அருளி செய்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நீங்க பேப்டிசம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப என்ன சொல்லி பேப்டிசம் எடுக்கிறீங்க? நான் ஒரு காலத்துல ஒரு குடிகாரன், ஆனா இப்ப செத்து போறேன். மரித்து போகிற குடிகாரன் என்ன செய்யறாங்க? தண்ணீருக்குள்ள மூழ்கிறாங்க. தண்ணீர்ல மூழ்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணீர்ல புதைக்கிறாங்க. இப்போ அந்த குடிகாரன் என்னவாகிறான்? அடக்கம் பண்ணப்படுறான். திரும்ப நீரிலிருந்து வெளியே வரும்போது அவன் எப்படி வருகிறார்? ஒரு புதிய சிருஷ்டியாக. சோ பேப்டிசம் என்றால் பழைய பாவ வாழ்க்கையில் இருக்கிற ஒருவனை, அதாவது அந்த மனிதன் இறந்து விட்டான், அவனை தண்ணீரிலே அடக்கம் பண்ணுகிறோம். அவன் வெளியே வரும்போது எப்படி வருகிறான்? வேதத்தில் இருக்கிறது. 6வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி என்ன செய்வோமா? எப்படி பிழைப்போம்? மரித்து போறோம். குடிக்கிற விஷயத்துல மரிச்சிட்டோம். ஊதாரித்தனத்தில மரிச்சு போயிட்டோம். அந்த ஊதாரி மரிச்சிட்டான், அந்த குடிகார மரிச்சிட்டான், அந்த வேஷி மரித்து விட்டாள், அந்த பொய்யன் மரித்து போனான். மரிச்சிட்டோம். பாவத்தின் காரியங்களிலே மரித்திருக்கிற நாம் இனிமேல் எப்படி அதுல பிழைப்போம்? செத்தவங்க மறுபடியும் பிழைக்க முடியுமாங்க? செத்து போனவன பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு குடிகாரனோ அல்லது ஒரு ஊதாரியோ, ஒரு பெரிய பாவியோ, பாவம் செய்து கொண்டிருந்த ஸ்திரீயோ, நீ கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக உளமாற ஏற்றுக்கொள்ளுகிற போது என்னவானாய்? உன் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டாய். எனவேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த நபர் மரித்து விடுகிறான், அவனை அடக்கம் பண்ணுகிறோம். இப்ப அவன் தண்ணீரிலிருந்து மீண்டும் திரும்ப எழுகிறான். ஏன் எழுந்து வருகிறான்? அதுவும் வேதத்தில் இருக்கு, பார்க்கலாம். 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கவனிங்க, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு திரும்பவும் எழுப்பப்பட்டோம். எனவே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு சொல்லுங்க? ஒரு புதிய மனிதன். எனவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயாச்சு. இப்ப ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறவர்கள் கையெழுத்தி காட்டுறீங்களா? நீங்க எல்லாரும் யாருன்னு சொல்லுங்க? புதிய சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயாச்சு. தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது எப்படி நீ வெளியே வருகிறார்? ஒரு புது சிருஷ்டியாய் தேவனுக்காக வாழ்வதற்கென்று நீ தண்ணீரிலிருந்து வெளியே வர. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதாவது நீ கிறிஸ்துவிலே மரித்தது உண்டானால், பூமிக்குரியவைகளை அல்ல, அதாவது பூமிக்கு உரியவைகளை தேடாமல் பரலோகத்துக்குரியவைகளைத்தான் தேடுவாய். அதாவது நீங்கள் பாவத்தின் விஷயத்திலே மரித்தீர்கள், நித்திய ஜீவனுக்குரிய வாரிசுகளாய் எழுந்து ஜீவிக்கிறீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பூலோகத்துக்குரியவர்கள் அல்ல, பரத்துக்குரியவர்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. நாம் இருக்க போற இடம் இங்கேயா அங்கேயா? என்ன சொல்லுங்க? நாம் இங்க இருக்க போறோமா அல்லது அங்க போய் இருக்க போறோமா? அங்க போய் இருக்க போறோங்கிறவங்க கை உயர்த்துறீங்களா? ரைட். நீங்க ஏதாவது ஒரு லாட்ஜ்ல ஒரு 2 நாள் தங்கறதுக்கு ஒரு வேளை முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு 2 நாள் போய் தங்கி இருக்கிறதுக்கு முடிவெடுக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? அந்த ரூம் ஃபுல்லா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்குவீங்களா? இங்கே டிவி வச்சுக்குவேன், இங்கே தான் ஃப்ரிட்ஜை வைப்பேன், இங்கே சோஃபாவை போட்டுக்குவேன் அப்படின்னு 2 நாள் இருக்கிறதுக்காக இந்த ரூம் எல்லாம் இப்படி மாற்றி வைப்பீங்களா? என்ன செய்ய மாட்டீங்க. பொதுவாக என்ன செய்வோம்? ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜோடி அல்லது 2 ஜோடி ட்ரெஸ்ஸு,
அந்த 2 நாளைக்கு தேவையான பேஸ்ட், பிரஷ், இன்னும் அத்தியாவசிய தேவைகளை மாத்திரம் வச்சுக்குவோம். ஏன்னா இங்கே நாம ரொம்ப நாளா தங்கக்கூடிய நிலைமை இல்ல. 1 or 2 days அவ்வளவுதான். ஆனா நீங்க உங்க வீட்டை மொத்தமா ஷிஃப்ட் பண்றீங்கன்னா வேறொரு இடத்துக்கு போய் அதிக நாட்கள் அங்க தங்கணும்னு நினைச்சா என்ன செய்வீங்க? உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்படித்தானே? வேதமும் அதைத்தான் சொல்கிறது. பூமி என்று அழைக்கப்படுகிற இந்த இடம் இருக்கிறதுல அது லாட்ஜ் மாதிரி. நம்ம எல்லாருமே இந்த பூமியில, இந்த உலகத்துல 70 வயது, அதிக பலம் உள்ளவர்களா இருந்தா ஒரு 80 வயது, இன்னும் கொஞ்சம் முக்கி இருந்தா 85-90 இயர்ஸ். அதனால அதற்கு பிறகு நாம் பரலோகத்திற்கு போய்விடுவோம். நீ பரலோகத்தில் எத்தனை நாள் இருக்க போற? யுக யுகமாய் தேவ சந்நிதியிலே இருக்க போறோம். எனவேதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்ததுண்டானால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இவைகளை இன்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சந்நிதிக்கு வந்து ஜெபிக்கிற வேளையில தேவன் எஸ் என்பார், நோ என்பார், அல்லது வெயிட் என்பார். ஆனால் நீ பிடிக்கிற முயலுக்கு 3 கால் தான் இருக்குங்கிற மாதிரி தேவ சந்நிதிக்கு வந்து மறுபடியும் 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 அழுது 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 புலம்புகிற போது சில சந்தர்ப்பங்கள்ல அப்படின்னா பிரதர் 2வது கல்யாணத்துக்காக அழுது அழுது ஜெபம் பண்ண ஆண்டவர் ஒத்துக்குவாரா? தயவு செஞ்சு கவனிங்க. எவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள்தான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமாக நடக்கும்போது தேவன் எந்த தீர்மானமும் எடுத்துக்கொள்ள மாட்டார். நான் சொல்ல வருது என்னன்னா, அவர்கள் போஜனம் செய்ய விரும்பினார்கள், ஆகாரமும் கிடைத்தது, தேவன் நேர்த்தியாக அவங்களுக்கு கொடுத்தார். ஆனால் மாமிசம் வேண்டும் என்றார்கள். அதுதான் அங்க இந்த பிரச்சனை. தங்களிடம் இருப்பதிலே திருப்திப்பட்டு கொள்ளாமல் இல்லாதவைகளுக்காக போராடி தேவனை அவர்கள் மிகவும் பரீட்சை பார்த்தார்கள். கவனிங்க, தேவன் நம்மை கண்டுகொள்வதில்லை. தேவன் உண்மையாகவே நம்மில் அன்பு கூறுவதில்லை. அன்பு கூர்ந்தால் நமக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்கலாம்ல, மாம்சத்தை கொடுக்கலாம்ல என்று சொல்லி அப்படி தேவனை அளவுக்கு அதிகமாக சோதித்தார்கள். எனவே தேவன் என்ன சொல்கிறார்? நான் உங்களை நேசிக்கிறேன்டா, உங்களுக்காக ஒரு அற்புதமான பூமியை தயார் பண்ணி வைத்திருக்கிறேன். பாலும் தேனும் கரை புரண்டோடக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அல்லது ஒரு வாக்குத்தத்த பூமியை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை குறித்து தான் யோசிக்க வேண்டும். அதை சுதந்திரித்துக் கொள்ள பிரயாசப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு இந்த காய்கறிகளுக்காக, அற்ப மாம்சத்துக்காக, சாப்பாட்டுக்காக ஆசைப்படக்கூடாது. அதுக்காக அடிச்சு பிடிச்சி விண்ணப்பமெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் அவர்கள் மதிப்புடையவைகளை மறந்து போய் மதிப்பில்லாதவைகளுக்காக தேவனிடத்திலே வந்து விண்ணப்பம் பண்ணிய போது, சரி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டதை தேவன் என்ன செய்தார்? கொடுத்து விட்டார். கொடுத்த பிறகு அவர்கள் அவற்றை அனுபவித்தார்களா என்றால் அனுபவிக்கவே இல்லை. ஏனென்றால் அவர்களின் ஆத்துமாக்களுக்கு தேவன் இளைப்பை உண்டாக்கினார். அதாவது அவங்க கேட்ட மாமிசத்தை சாப்பிடுறாங்க, ஆனா அதை அனுபவிக்க முடியவில்லை, ஆனந்தப்பட முடியவில்லை. தட்டு நிறைய போட்டுக்கிட்டாங்களே தவிர, எடுத்து சாப்பிட்டாங்களே தவிர திருப்தியோ இல்லவே இல்லை. சாபம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்திலே வந்து எதையாவது நாம ரொம்ப அழுத்தி கேட்கும்போது தேவன் அது வேண்டாம் மகனே என்று சொல்லுகிற போது, சரி ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. எப்படியாவது வற்புறுத்தி அதை வாங்கிக்கணும், பலவந்தம் பண்ணி நாம சாதிக்கணும் அப்படின்னு மாத்திரம் யோசிக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, பலவந்தமா சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு நீ முயற்சி செய்யும் போது சில சந்தர்ப்பங்கள்ல கை சுட்டுக்கிற மாதிரி உனக்கு தேவையானது, நீ கேட்டது உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துரும். ஆனா அதை அனுபவிக்க முடியாது, ஆனந்தப்பட முடியாது. உனக்கு இது தேவை என்று தேவன் உனக்கு அருளுகிறவைகளை நீ பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷப்படுவ, நீ அனுபவிப்ப, ஆசீர்வதிக்கப்படுவ. இது தேவைங்கிறீங்களா, அல்லது நான் கேட்கறதா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணும். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கூட நான் நினைக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தேவ சித்தம் அல்ல. நல்லா கவனிங்க, தேவ சித்தம் என்றால் என்ன? ஆண்டவரே MBA படிச்ச பையன் வேணும். ஆஹா, அதே மாதிரி ஹைட்டு ஒரு 5 அடி ஒரு 10 இன்ச்சிலிருந்து ஒரு 6 அடி வரைக்கும் இருந்தா போதும். ஓகே. முடி நிறைய இருக்கணும்.
அப்புறம் நல்லா பிளாக்கா இருக்கணும். அப்புறம் 6 பேக் இருந்தா கூட ஓகே தான். அதோட எங்க ஆளுகாவே வேணும். ஆனா இந்த பாப்பா ஊசி தட்டா மாதிரி இருக்கும். ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கணும். இதை எப்படி முடியும்? இப்படி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் சைன் பண்ணிருங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒருத்தன் எனக்கு தர்றேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுருங்க ஆண்டவரே. நீ எல்லாத்தையும் எழுதிட்டு, எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு ஆண்டவரே இதை அக்ரி பண்ணி ஒரு சைனை போட்டுருங்க. இது தெய்வ சித்தம் அல்ல. தெய்வ சித்தம்னா என்னன்னா, ஒரு பிளாங்க் பேப்பர் எடுத்துக்கிட்டு கீழே நீ சைன் பண்ணி, ஆண்டவரே நீங்க என்ன மேல எழுதுறீங்களோ அதெல்லாத்தையும் நான் அப்படியே ஏத்துக்கிறேன் ஆண்டவரே. அதுதான் தெய்வ சித்தம். தட் இஸ் காட்ஸ் வில். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனிடத்திற்கு வருகிற போது நாம் எதையெல்லாம் கேட்கணும்னு நமக்கு தெரியணும்னா முதல்ல நமக்கு பைபிள் தெரியணும். யோவான் 15வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குங்க. அது 7வது வசனம். 3வது பார்ட்டை வாசிக்கலாம். மொத்தம் வேண்டாம். 3rd லைன். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, நீங்க கேட்கிறது அது உங்களுக்கு செய்யப்படும். நல்லா இருக்கா இல்லையா? இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மேல இருக்கிறத அண்டர்லைன் பண்ணிடாதீங்க. நீங்க எதை கேட்கறீங்களோ, எது விருப்பமோ அதை கேளுங்க, அதை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர் இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ அந்த முதல் 2 லைனை கூட வாசிக்கலாம். என்ன இருக்கு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள், என்னது? என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். முதலாவது என்னிடத்துல நீங்க இருக்கணும், உங்களுக்குள்ள என்னுடைய வார்த்தைகள் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் இருதயங்களிலே என்னுடைய வார்த்தைகள் இருக்கும் என்றால், அப்ப நீங்க எதை கேட்டாலும் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் கேட்பீங்க. புரியுதாங்க? சரிதானே? உங்கள் இருதயத்தில் தேவ வார்த்தை இருந்தால் நீங்க எதை கேட்டாலும் வார்த்தையின் அடிப்படையில் தானே கேட்பீங்க. இருதயத்திலே தேவ வார்த்தை இல்லாவிட்டால் அவசியம் இல்லாதவைகளை கேட்போம். சில நேரத்தில் அருவருப்பானவைகளை கூட கேட்போம். அதன் விளைவா ஆபத்துக்களை வருவித்துக் கொள்ளுவோம். அற்புதமா ஆண்டவர் சொல்லாரு, எனக்குள்ள நீங்க, உங்களுக்குள்ள என் வார்த்தை இருந்தா உங்களுக்கு எதை வேணும்னாலும் கேளுங்க, அதை நான் உங்களுக்கு செய்றேன். தேவ வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் எதை கேட்டாலும் வார்த்தையின் அடிப்படையில் தான் கேட்போம். தேவ வார்த்தையின் அடிப்படையில விண்ணப்பம் பண்ணி, தேவ வார்த்தையின் அடிப்படையில அதை பெற்றுக்கொண்டு வார்த்தையின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். வாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அப்பா ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள் என்ன, எங்கள் குறைகள் என்ன, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். எனவே உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம், எங்கள் பலவீனத்திலே பலத்தை அருளி செய்யுங்க, எங்கள் சுகவீனத்திலே சுகத்தை அருளி செய்யுங்க, எங்கள் அறிவீனத்திலே எங்களுக்கு அறிவை அருளி செய்யுங்க, எங்கள் குறைவுள்ள எல்லாவற்றிலும் நிறைவை அருளி செய்யுங்க, அஞ்ஞானத்திலே ஞானத்தை அருளுங்க ராஜா. உம்மிடத்திலே கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை அருளி செய்யுங்க ஆண்டவர். உம்முடைய சன்னதியிலே நாங்கள் செய்கிற விண்ணப்பங்களை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி நடக்க பண்ணுங்க. எல்லா விஷயங்களிலும் உம்முடைய சித்தத்தையே நிறைவேற்றி வார்த்தையின் அடிப்படையில் வாழும்படி கிருபை செய்து ஒருவரும் வழிதப்பி போகக்கூடாது. கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பெற்ற தாயாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது. உமையே மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை முழுமையாய் சம்பூர்ணமாய் அருளி செய்து ஆண்டவரே, எளிய ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எங்கள் தேசத்தை காத்து ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.